வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் ரவுண்ட் கிச்சன். நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க, முளைக்கட்டிய தானிய தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முளைக்கட்டக்கூடிய எல்லா தானியங்களையும் முளைக்கட்டி எடுத்துக்கலாம். வீட்டில் முளைக்கட்ட தெரியாதவங்க இப்போல்லாம் கடைகள்லேயே இந்த மாதிரி முளைக்கட்டின பயிறு பேக்கெட்டில் கிடைக்குது, அது வாங்கிக்கலாம். தண்ணியில் அலசின இந்த பயிர் வகைகளை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் அரைக்கும் போது எதுவுமே போட தேவையில்லை, சும்மா பயிரை மட்டும் அரைச்சா போதும். விருப்பப்பட்டால் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு முளைக்கட்டிய தானிய விழுது இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இட்லி மாவு எடுத்துக்கணும். இது கூட இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ தோசை கல்லை சூடு பண்ணிக்கலாம். கல் சூடானதும் மாவு அதில் ஊற்றி நல்லா பரத்தி விடணும். இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த தோசைகள்லாம் செய்யும் போது தோசையை மெல்லிசாக ஊற்றாமல் கொஞ்சம் திக்காக ஊற்றணும். அப்போ தான் நம்ம அதில் சேர்த்த தானியங்களினுடைய சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். லேசாக ஊற்றி முருகலாக சுட்டோன்னா அதில் இருந்த சத்துக்கள்லாம் அழிஞ்சிடும். நான் இப்போது வாழ்க அப்படிங்கிற பிராண்டில் உள்ள நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல சுத்தமான செக்கு எண்ணெய், ரொம்ப சௌரியமான ஒரு பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணெயை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. சின்னதாக 2 ஸ்ப்ரே அடிக்கிறேன், அதுவே எனக்கு ஃபுல் தோசைக்கும் நல்ல ஸ்ப்ரே ஆகிடும். இந்த செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அப்படின்னு எல்லாமே ஸ்ப்ரே பாட்டில்லையே கிடைக்குது. இப்போ தோசை நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை திருப்பி போடலாம். குழந்தைங்க பொதுவாக இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக போட்டு தந்தோன்னா அவங்க தோசை அப்படிங்கிற நினப்பில் சாப்பிட்டுடுவாங்க. ஸ்ப்ரவுட்ஸை வேறு ஃபார்மில் சாப்பிட்றத விட தோசையாக சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. நல்ல 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது கூட தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி, சாம்பார் அப்படின்னு எதோட வேணுனாலும் இந்த தோசையை சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நான் இந்த முளைக்கட்டிய தானிய தோசையை பீர்க்கங்காய் சட்னியோட பரிமாறியிருக்கேன். இந்த பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.